இனி உங்க ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படின்றத 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். இப்போ ரயில்ல ட்ரெயின் டிக்கெட் பதிவு செஞ்சவங்களோட சாட் லிஸ்ட் எனப்படும் பயணிகளோட பட்டியல் ரயில் புறப்படுறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் வெளியிடப்படுது. உங்களோட ட்ரெயின் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படின்றத இந்த சாட் லிஸ்ட் மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்கவும் முடியும். இப்படி இருக்கும்போது ட்ரெயின் புறப்படுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பட்டியலை வெளியிடுறதுனால டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாதவங்க மாற்று ஏற்பாடு செய்ய போதிய நேரம் கிடைக்கல அப்படின்னு புகார்கள் வந்துச்சு. குறிப்பா கடந்த மாசம் 21ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் பிகானருக்கு பிரதமர் நரேந்திர மோடி போனப்போ இது தொடர்பா விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில முதல் கட்டமா சோதனை அடிப்படையில பிகானர் ரயில் கோட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ரயில்ல மட்டும் 24 மணி நேரத்திற்கு முன்னாடியே பயணிகளின் சார்ட் லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்கு. 24 மணி நேரத்திற்கு முன்னாடியே பயணிகளோட பட்டியல் வெளியிடுறதுனால கடைசி நேரத்துல கூடுதல் பெட்டிகளை இணைக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு சோதனை அடிப்படையில பிகானர்ல அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த நடைமுறையின் சாதகம் பாதகம் அம்சங்களை ஆராய்ந்த பிறகுதான் நாடு முழுவதும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சிஸ்டம் எல்லா ட்ரெயின்லயும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.